இந்த நாளிலும் நம்மளை எல்லாரும் ஆலயத்துக்கு வரும்படிக்கு அவரை ஆராதிக்கும்படிக்கு அவர் கொடுத்த நம்ம மகா பெரிய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாத்து தேசத்தில் வைத்திருக்கிறார். பல பாடுகள் பல போராட்டங்கள் இருந்த பொழுதிலும் கர்த்தர் தம் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். எப்பொழுதும் காப்பார், எப்பொழுதும் காப்பார். 1000 shall fall at thy side and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee என்று சொன்னார். 91ஆம் சங்கீதத்தில் அதுதான் பார்க்கிறோம். 1000 பேரும் 10,000 பேர்கள் விழுந்தாலும் பல செய்திகள் கேள்விப்பட்டால் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், நம்மை வழி நடத்துவார், தூதரை வைத்து காவல வைப்பார். ஆகவே இந்த நாளிலும் நாம் அவர் ஆராதிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இப்போ கூட சில ஜெபம் பண்ணிவிட்டு சுவாமி எங்களோடு பேசும். இந்த நாள் விசேஷ நாள். இந்த நாள் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்களை சொல்லித்தாரும் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்துகிறீர். இதுக்காக ஸ்தோத்திரம். வேலைத்தத்தில் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஜெப வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், ஒவ்வொரு காலத்தில் நாங்கள் வாகனத்தில் போகும்போது வரும்போது ஒவ்வொரு நிமிஷமுடைய பிரசனம் எங்களை இம்மட்டும் காத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆகவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களை விட்டு விலகுவதே இல்லை சுவாமி. எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பேன். ஆகவே உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாள் ஆலயத்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பல பாடுகள் மத்தியிலும் பல இடுக்கண்கள் மத்தியிலும் சுவாமி அவர்கள் வெகு தூரத்திலிருந்து அநேகர் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நீ ஆசீர்வதித்து அனுப்புவது உறுதி. காரணம் உண்மையில் வைத்த அன்பு நிமித்தம், உண்மையில் வைத்த பாச நிமித்தம் உம்மை கனப்படுத்த வேண்டும் என்று சுவாமி இந்த குருத்தோலனாயில் உம்மை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவரையும் தனித்தனி ஆசீர்வதித்து உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிறைத்து, உம்முடைய ஆறுதலால் நிறைத்து, தைரியத்தால் நிறைத்து, விசுவாசத்தால் நிறைத்து, நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க எங்களை உதவி செய். நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களோடு தங்கிரும், எங்களோடு பேசும். ஆண்டவரை பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நமக்கு முக்கியமான நாள் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லக்கூடிய நாள். ஆனால் இது நாம் சாட்டர்டே நமக்கு சர்வீஸ் இருக்கிறபடினால, சனிக்கிழமையாக இருக்கிறபடினால இதை நாம் குருத்தோலை ஆராதனை என்று சொல்லி அதை நாம் இன்றைக்கு கர்த்தரை துதிக்கும்படிக்காய் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அவர் வார்த்தையை சில நிமிஷங்கள் தியானித்து விட்டு நம்ம ஜெபத்துக்கு செல்லலாம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட இன்றைக்கி வாசித்த அந்த வசனத்தின்படி மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 1-17 நாம் வாசிக்க கேட்டோம். அந்த காரியத்தில் தான் இந்த அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், லூக்கா 19 பார்க்கலாம். இவைகள் எல்லாம் ஒரே விதமான ஒவ்வொரு விதத்திலிருந்து, ஒவ்வொரு பக்கத்திலிருந்து, அழகாக ஒவ்வொரு கோணத்திலிருந்து அது எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே ஒரே ஒரு அர்த்தமாகவே இருந்தது. ஜனங்கள் அந்த நாட்களில் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக அவர்கள் என்ன செய்தார்களா? எருசலேம் போனார்கள். பஸ்கா பண்டிகையில் என்ன நடக்கிறது என்றால், எருசலேமில் ஒரு சிறு கூட்டம் ஜனம்தான் இருப்பார்கள். ஆனால் அந்த நாளில் மாற்றம் பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் அந்த பாஸ் ஓவர் ஃபீஸ்ட், பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஏராளம் ஜனங்கள் போவார்களாம். ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் மக்கள் அங்கே கூடி கர்த்தரை துதித்து அவர்களை பாடி மக்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு தேவனை துதித்து கொண்டு வருவதையும் பார்க்கிறோம். இந்த பஸ்கா என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாத்திராகவும் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்து விட்டு புறப்படுவதற்கு முன்பாக அந்த இரவு நேரத்தில் தானே, அந்த சாயங்கால நாளில் தானே தேவாதி தேவன் அவளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆடை எடுத்து வெட்டி அதில் இருக்கக்கூடிய இரத்தத்தை நிலைக்கால்களை பூசி அவர்கள் அன்றைக்கு உப்பு புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது தேவாதேவன் அந்த இடத்தை கடந்து செல்வார். அந்த நாளில் தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன செய்தார்? எகிப்தில் ஒரு வல்லமையான கிரியை நடப்பிக்க வேண்டும், அந்த ஜனங்களை இவர்கள் அனுப்பி வைக்கவே வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தபடினால அந்த இருக்க ஒவ்வொரு மகன் யாராலும் ஆண் பிள்ளையை அவர் கொண்டு போட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். ஆகவே அந்த பஸ்கா இரத்தத்தை அவர்கள் பார்க்காத இருக்கும் பொழுது, தேவன் பார்க்காவிட்டால் அந்த வீட்டில் ஆபத்து ஏற்படும். ஆகவே அதை பூசும்படிக்கு தேவன் சொன்னார். அதனால் அந்த அர்த்தம் என்னவென்றால், இந்த பஸ்காவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது
மோசைக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு கட்டாயமான ஒரு காரியம் என்னவென்றால், இதை நீங்கள் இன்றைக்கு செய்தீர்கள், அதை ஒவ்வொரு வருஷமும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு வருஷமும் அதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மோசே கட்டளையிட்டார். காரணம், இது நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் ஒரு நாளில் சிந்தப்பட போகிறது. தேவாதி தேவன் தன் மகனை, இந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்புவார், அனுப்பி நமக்காக ஜீவனை கொடுக்கும்படிக்கு செய்வார். அதன் மூலமாக நாம் பாதுகாக்கும்படிக்காக, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசு கையிலிருந்து, நித்திய அழிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்படும்படிக்காக இந்த காரியத்தை இயேசு சுவாமி நமக்காக செய்ய போகிறார் என்பதை மோசைக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே அந்த நாளில் தானே இஸ்ரவேல் மக்கள் அதை அனுசரித்த பொழுது வேதம் சொல்லுது, அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இதை செய்தார்களோ தேவன் அவர்களை பாதுகாத்தார். சங்கால தூதன் அதை கடந்து செல்லும் பொழுது, யார் வீட்டிலலாம் இது இல்லையோ, விசேஷமாக எகிப்தில் எல்லா குடும்பத்திலும் ஒரு மரணம் ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் அந்த ஒரு பண்டிகை, அந்த ஒரு உடன்படிக்கையை தேவன் அந்த இடத்துல ஏற்படுத்தினபடினால மோசையிட சொன்னார், ஒவ்வொரு வருஷமும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். காரணம், இது வரும் நாட்களில் என் மகன் தன் இரத்தத்தை சிந்துவது மூலமாக உலகம் முழுவதுக்கும் மீட்பு உண்டாகும் என்று சொல்லி அதை நினைப்பூட்டுவதற்காக தேவன் அதை செய்யும்படி சொன்னார். அதே போல தான் அந்த நாட்களில் வேதம் சொல்லி எருசலேமுக்கு எல்லாரும் சென்றார்கள். அப்பொழுது இயேசு சுவாமி கூட சம் சீடர்களோடு கூட, அவர் நேசித்த மக்களோடு கூட எருசலேமுக்கு செல்கிறார். எருசலேமுக்கு செல்லும் பொழுது தானே அங்கே எல்லாரும் என்ன யோசித்தார்கள், அதை நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ட்ரையம்ஃபல் என்ட்ரி, அல்லாவிட்டால் வெற்றிகரமான ஒரு எருசலேமுக்குள் போடும் ஒரு நடை, அல்லாவிட்டால் எருசலேமுக்குள் நுழையும் ஒரு காரியம் என்று சொல்லி அந்த நாட்களில் அதை சொல்வார்கள். இந்த நாளிலும் அதை பார்க்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் யோசிப்போம், இது எப்படி, ஹவு கேன் இட் பி அ ட்ரையம்ஃபல் என்ட்ரி, அது ஒரு வெற்றியான ஒரு கூட்டம் என்று சொல்லி நாம் எப்படி அதை சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போது எதுக்காக போகிறார்? அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு மாற்றமில்லை, இன்னும் சில நாட்களுக்குள் அவர் சிலுவையில் அடையப்படப்படுகிறார்கள். அவர் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்த வேண்டியது வரும், அவரை சின்னமின்னமாய் அவரை மாற்றப் போகிறார்கள், அவர் வேதனை படப்போகிறார், தலையில் முள்மூடி, உடம்பிலெல்லாம் காயம், இவளெல்லாம் அவர் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே அது எப்படி இருக்கும்? ஒரு துக்கத்தின் நடை, அல்லாவிட்ட ஒரு துக்கத்தின் கூட்டம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட காரியத்தில் தான் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அது துக்கத்தில் முடியவில்லை. பாடுகள் அவருக்கு வந்தது உண்மைதான், கஷ்டங்கள் வந்தது, ஆனால் அது என்ன செய்தது? அது வெற்றிகரமாய் முடிந்தது. காரணம், நேசராக இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை சிலுவையில் கொடுத்த பொழுது அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் எல்லா மகிமையோடு இருக்கிறார். கோடா கோடி மக்கள் இன்றைக்கு உலகம் எங்கும் அவரை போற்றி அவரை வணங்கி வருகிறார்கள். கோடா கோடி மக்கள் அவர் ராஜ்யத்தில் இன்றைக்கு சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கு வெற்றியாகவே அது கருதப்பட்டது உண்மை. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கும் இதை ஞாபகப்படுத்தும் ஒரு காரியம் என்னவென்றால், நம் வாழ்க்கையில் அநேக பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பலவிதமான சோதனை வாழ்க்கையில் வரலாம். நாம் யோசிப்போம், இதுதான் நம் முடிவா, இதுதான் நமக்கு தோல்வியா என்று. இல்லை, வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பில் என்றால், நம்ம எப்போதும் வெற்றி சிறக பண்ணும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God who caused us to always triumph in Christ Jesus. We have been not to be defeated. We have been not called to be defeated. We have been called to triumph all the time. எப்பொழுதும் வெற்றி சிறக பண்ணுகிறவராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை இறைத்தி ஆண்டவர் கொடுத்திருப்பது ஒன்றை வீணாக போகிறதில்லை. ஒருவேளை பாடுகள் தற்காலிகமாக இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அது முடிவு எப்படி இருக்க போகுது? வெற்றிகரமான முடிவாய் நமக்கு இருக்க போகிறது. வெற்றியை தான் நாம் பார்க்க போகிறோம், தோல்வியே கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே இதை நினைப்பூட்டும் ஒரு காரியமாக தான் நேசுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? அந்த எருசலேமுக்குள் நுழையும் போது ஜனங்கள்லாம் அவரை என்ன செய்தாங்க? அங்கே அவரை போற்றும்படிக்கு அவரை துதித்து கொண்டு வருகிறார்கள், துதித்து கொண்டு போற்றும்படி வருகிறார்கள். அப்பொழுது இயேசு சுவாமி சீசர்களை பார்த்து 2 பேரை அனுப்புகிறார். என்ன செய்கிறார்? போய் அந்த பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்துக்கு சென்று ஒரு ஆட்டும் ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கும், அதை அவிழ்த்து எங்கள் மத்திய என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். யாராவது கேட்டால், எதுக்கு வேண்டும் என்று யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? தேவனுக்கு, என் ஆண்டவருக்கு அது தேவைப்படுகிறது என்று சொல்லுங்கள், அப்பொழுது அதை கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அதே போல தான் நேசராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீடர்கள் என்ன செய்தார்கள்?
புறப்பட்டு போகிறார்கள். அங்கிருந்த அதே போன இடத்துல அதே அவர் சொன்னபடியே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் அங்கே காணப்படுகிறது. அங்கே போய் அவர்கள் அதை அவிழ்த்து விடும்படிக்கு கேட்கிறார்கள். கேட்க எதுக்கு வேண்டும், யாருக்கு வேண்டும், எதுக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு சொன்னார்கள், தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் தேவன் தேவன் எங்களுடைய போதகர் அதை கேட்கிறார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன எடுத்துக்கொண்டு பொங்கல் என்று. என்ன ஒரு அதிசயமான காரியம். தேவன் அவை செய்ய நினைப்பது தடைப்படவே படாது. வாட் எவர் காட் வாண்ட்ஸ் டு டூ he will do. nobody can stand against it. பாருங்க, அவர் அங்கே போகாமலே, அவர் எதுவும் செய்யாமலே அவர் ஒரு கழுதையை பார்க்கிறார், கழுதை குட்டியை பார்க்கிறார். ஆகவே அதை போய் அழுத்துட்டு வாங்க, அது தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறார். இதுக்கு காரணம் என்னவென்றால் பெரியமானவர்களே, சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த சம்பவம் ஒரு தீர்க்க தரிசனமாக, ஒரு ப்ராஃபஸியாக 100 வருஷத்துக்கு முன்பாக அது சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த தீர்க்கதரிசனப்படி தான் இது நிறைவேறிற்று. இந்த இடத்துல முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலே நம் வாழ்க்கையில் கூட அப்படி தான் யோசிக்கலாம். இது காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமா, இது சம்பவிக்குமா, இது நல்லதாக முடியுமா என்று நாம் பல கேள்விகள் நமக்கு வரலாம். எனக்கு வேலை கிடைக்குமா, என் சரீரம் சுகமாகுமா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குமா, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களா என்றெல்லாம் பல கேள்விகள் வரும் பொழுது, தேவன் நினைத்ததை ஒருவரும் மாற்றவே முடியாது. Nobody can stand against the Almighty God. When God intends to bless you, when God intends to give you a job, when God intends to heal you, when God intends to bless your children, when God wants to prosper you, nobody can stand against it, because He is the Almighty God. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். யோபு சொல்லுகிறான், ஆண்டவரில் அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக, பிள்ளைகள்லாம் இழந்தவனாக, சரீரம் முழுவதும் காயம், எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக அவன் அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் அவனுக்கு காட்சி அளித்த போது ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஐயோ ஆண்டவரே, இப்போது என் கண்கள் உம்மை காண்கிறதப்பா, என் காதனால் உம்மை கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்போது என் கண்கள் உம்மை காண்கிறது. நீ சர்வ வல்லவரப்பா, நீ செய்ய நினைப்பது தடைப்படாது என்பதை இப்பொழுது நான் அறிவேன் என்று சொன்னான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் கூட இது நடக்குமா நடக்காதுன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், தன் பிள்ளைகளுக்காக தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உங்கள் வேலை விஷயத்திலும் சரி, இப்பொழுது இருக்கும் இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் பல விதமான நெருக்கடி. வேலை இருக்குமா, வேலை இருக்காதா, தங்கி இருக்குமா, தங்கி இருக்க மாட்டோமா என்றெல்லாம் யோசிக்க முடியுது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவர் ரத்தால் கழுவப்பட்ட அவர் பிள்ளைகளுக்கு, தங்கள் இறைத்த ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு கட்டாயமாக 100% பாதுகாப்பு உண்டு. He's got all power. He's got all might to change any situation, any law that He wants to do, for the sake of the church of God, for the sake of the body of Christ. பிரியமானவர்களே, யோசிக்கலாம், இந்த போர் எப்படி முடியும், எதாவும் யோசிக்கலாம். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால், ஒரு வார்த்தையை கட்டளையிடுவார் என்றால், அதை மாற்ற யாராலுமே முடியாது. வேதம் சொல்லுது, யுத்தத்தை உலகமெங்கும் ஓய பண்ணுகிறவர், பட்டயத்தை முறிக்கிறவரா, ரதத்தை எரிய வைக்கிறவராம், அவரால் கூடாது என்ன இருக்கிறது? நாம் யோசிக்கலாம், கடினமான உள்ள மக்களாக இருக்கிறாங்களே, இது நடக்குமான்னு யோசிக்கலாம். நாம் செய்வதெல்லாம் என்ன, ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணோம், சாமி இந்த மக்களுடைய இடத்துல பேசுமையா, உங்களுடைய இறக்கத்தை இல்லத்து உள்ளத்தில் ஊற்றுமையா, சர்வையாக சரித்த நிமித்தம் இன்னும் ராஜ்யம் ஆண்டவரை பரவ வேண்டுமே, உங்களுடைய சத்தியங்கள் மக்களுக்கு செல்ல வேண்டுமே, இதே போல் உங்களுடைய பிள்ளைகள் அநேகர் வேலை பாதுகாக்கப்பட வேண்டுமே, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி நாம் ஜெபிப்பது அவசியமாக இருக்குது. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். He can change any law, He can change any heart. ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. இட்ஸ் நாட் இன் எனி மேன்ஸ் ஹார்ட். வேதம் சொல்லுகிறது, பார்வோன் இருதயத்தை கடினமாக்கினார். அதே பார்வோன் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமையிலும் அவன் இருதயத்தை மாட்டினார். பிரியவார்களே, தேவனால கூடாது என்ன இருக்கிறது? அவர் எல்லாம் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது. ஆகவே இந்த சம்பவம் நமக்கு தேவனுடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்றால், வேதம் சொல்லுகிறது, அங்கே சக்கரியா 9:9 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஒரு ஆட்டின்குட்டி மேலே, ஒரு கழுதையின் மேலே ராஜாவாய் வருவார். அதை நான் வாசிக்கலாமா? நானே அதை வாசிக்கிறேன் பாருங்க. படி. ஆமென். ராஜாவாக இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் வந்தார். ஒரு ராஜா, ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜா ஒரு பெரிய போர்லேருந்து வெற்றி பெற்றவராய் வரும்போது எப்படி வருவாராம்? அவர் ஒரு வெண்குதிரையில் வருவாராம். He will come in a white horse as a conqueror. He will come. கூட என்ன செய்வாங்க? ஏராள ஜனங்கள் வரை போற்றி கொண்டே வருவார்கள். இன்னொரு பக்கம் அவர் சிறைப்பிடித்த மக்களை அப்படியே கட்டி அவர்களை செயின்ஸில், சங்கிலியில் எடுத்து அவர்களை கட்டினவர்களாக கொண்டு வருவார்கள். எல்லாரும் அந்த ராஜாவை துதித்து பாடுவார்கள். இந்த ராஜா அப்படிப்பட்ட ராஜா தான் பாருங்க. ராஜாதி ராஜன் கத்தாதி கத்தர் என்று நேசரை கொடுத்து வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி வந்தாரன்னா, கழுதை மேலே உட்காந்துட்டு வந்தார். ஒரு குதிரை மேலே வரல. தாழ்மையுள்ள கிங் கம்மிங் ஆன் அ டாங்கி, சீட்டட் ஆன் அ டாங்கி. பாருங்க, வேதம் சொல்லுகிறது. அதுதான் தேவனுடைய சர்வ வல்ல வழி. நமக்கு புரியாது. அந்த நாளில் யோசிச்சிருப்பாங்க, பெரிய அதிகாரியா வருவார், பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். ஜனங்களாம் என்னத்தை எதிர்பார்த்தாங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படியாவது மேசியா வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, ராஜா வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகவே இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யூத மக்கள் அந்த நாட்களில் அதிகமாய் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. 400 வருஷம் எகிப்தில் கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு பாபிலோனில் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாத மணியினால அவர்கள் அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்கள். இப்பொழுது ரோமர் அரசாங்கத்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னை யார் விடுவிப்பா என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுது தானே அவர் யோத்தா ராஜா வந்துட்டாரே, நம்மை இந்த ரோமர் அரசாங்கத்தை தள்ளிவிட்டு அவர் நமக்கு விடுதலை கொண்டு வருவார். ஒரு பெரிய விடுதலையாக ஒரு ராஜா வந்து உட்காருவார். அவர் ராஜ்யத்தில் தான் நாம் இருக்க போறோம்னு எதிர்பார்த்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் வந்தது அதுக்கு வரவே இல்லை. அவர் வந்தது நோக்கம் பாவத்தை ஜெயிக்க, மரணத்தை அழிக்க. பாவத்தை அழிக்க, மரணத்தை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அதை அவர்கள் அறியாமல் போனார்கள். தற்காலிகமாக இன்றைக்கு எங்களுக்கு விடுதலை வேணும், நாங்கள் நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் என்று தான் யோசித்தார்களுடைய அவங்களுடைய ஆவிக்குரிய பரிதாப நிலைமை அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு தெரியவே இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில் கூட அநேக தடவை பல காரியங்கள் நம்முடைய தேவைக்காக நம்ம ஆண்டவரை தேடலாம். நமக்கு இது நடக்கணும், அது நடக்கணும்னு தேடலாம். ஆனால் நம் இருதயம் எப்படிப்பட்டிருக்குது? தேவனோடு நெருங்கி இருக்கிறதா? கர்த்தரை தேடுகளாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய சித்தம் என்ன நம்மை குறித்து? அவர் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதான் அவர் எதிர்பார்க்கிறார். எதுவும் இந்த உலகத்தை காரியம் மாற்றம் இல்லை, அதெல்லாம் கொடுக்க அவர் வல்லவர், அவர் செய்ய வல்லவர். அந்த வேதம் சொல்லுகிறது ரட்சகர் என்று. ரட்சகர் எல்லாரும் என்ன செய்தாங்களா அந்த நாளிலே? ஒரு துணி எடுத்து அந்த கழுதை மேலே போட்டு இயேசு சுவாமியை உட்கார வைத்து அவர் எல்லாரும் வழியெல்லாம் மரச்செடிகளை எடுத்து அந்த தெருவில் போட்டு அதோடு கூட துணிகளை விரித்து அவர் எல்லாரும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தெல்லாம் கொடுத்து, ஓசனா ஓசனா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரால் அனுப்பப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓசனா என்று சொல்லி பாடிக்கொண்டு அவரை தூர்த்து கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? நல்ல நாட்கள், நாங்கள் இருக்க போகிறோம், இனி சமாதானத்தோடு இருக்க போகிறோம் என்று. ஆனால் அவருடைய இருதயத்தில் இருந்த தேவனோடு இருந்த அந்த உறவு அவர்கள் வாழ்க்கையில் காணப்படவே இல்லை. They were far away from God. தேவனுக்கு விலகி ஜீவித்தார்கள். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஜனம்தான் அது. ஆனால் அந்த நிலைமை, பரிதாப நிலைமை அவர்கள் அறியாதவர்களாக அவர்கள் என்னத்தை கேட்டால் உலக ஆசீர்வாதத்தை தான் தேடிக்கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, நாம் அப்படி அல்ல. நமக்கு கர்த்தர் பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது ரட்சியும் ஓசனான்னு சொல்லும் பொழுது அது அர்த்தம் என்னவென்றால், இன்றைக்கு எங்களை ரட்சியும், சேவ் அஸ் டுடே. ஓசனான்னு சொல்லுவதுக்கு அர்த்தம் சேவ் அஸ் டுடே, இன்றைக்கு எங்களை ரட்சியும் என்று கேட்டார்கள். இன்றைக்கு இந்த ராஜ்யத்தை தள்ளி போடும் ஐயா, எங்களை விடுதலை செய்யும், நான் உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் எங்களுக்கு ராஜாவாயிரும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். நாமும் கூட அப்படிதான் யோசிக்கிறோம்.
பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்கிறது இயேசு ரட்சகர், உலக மக்களை பாவத்தில் ரட்சிப்பார் என்று சொல்லிதான் தேவாதி தேவன் தன் தூதனை அனுப்பி அன்றைக்கு யோசேப்போடு பேசினதாக பார்க்கிறோம். ரட்சகர், ஒரு குமாரனை பெறுவாள் அவர் ரட்சகர், அவர் பேர் இயேசு என்று பெயரிடுவாயாக, காரணம் மக்களை பாவத்திலிருந்து ரட்சகராக இருப்பார் என்று சொல்லி தேவதூதன் பேசினதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரட்சகர் என்று சொல்வது உண்மைதான். ஆனால் எதிலிருந்து ரட்சிக்கப் போகிறார்? நம்மை பாவத்திலிருந்து, நித்திய அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து நாம் வாழ்க்கை நித்தியமாக ஆசீர்வதிக்கும்படிக்காக அவர் நம்ம ரட்சகராக இருக்கிறார். ரட்சகர் என்று சொல்லும் பொழுது, சால்வேஷன் சொல்லும் போது அநேக அர்த்தங்கள் உண்டு. அது இஸ் நாட் ஜஸ்ட் சால்வேஷன் ஆஃப் சோல் அலோன், இட் என்டெயில்ஸ் என்டையர் ஹியூமன் பீயிங், மைண்ட், சோல் அண்ட் பாடி. ஒரு மனிதனுக்கு எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறதோ அதே போல தான் ஆண்டவராகிய ரட்சகர் நம் ஆத்மாவை ரட்சிக்கிறவர், நம் ஆவியை ரட்சிக்கிறவர், நம் சரீரத்தை ரட்சிக்கிறவர், குடும்பத்தை ரட்சிக்கிறவர், பிள்ளைகளை ரட்சிக்கிறவர், எல்லா காரியத்திலும் நம் ரட்சகராய் நமக்கு இருக்கிறார் என்பதை அர்த்தம்தான் ரட்சகர். பாருங்க, அது அவங்களுக்கு புரியவில்லை. ஆத்மா குறித்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் இந்த நாளிலே தேவாதி தேவன் நமக்கு என்ன ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காருப்பாங்க. We have accepted him as our savior, not only for the blessings of this world, not only for the temporal blessings, but for the eternal blessings. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நித்தியமாக அவரை பின்பற்றும்படிக்காக, நித்திய ஜீவனை அடையும்படிக்காக கர்த்தரை நாம் கண்டு கொள்ளும்படிக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தாரே. இந்த நாளிலே இந்த ஓசனா என்று பாடும் பொழுது நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், சுவாமி எங்களை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ரட்சியும் என்று கேட்டார்கள். ஆனால் கர்த்தர் நாம் சொல்ல வேண்டியது என்ன? எங்கள் ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் பாவத்தை கழுவுவதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் பேரை ஜீவபுஸ்தகத்தை எழுதுனதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவங்களை துதித்து துதித்து தேவனை அர்ப்பணித்த பொழுது அங்கிருந்த மக்கள் என்ன சொன்னாங்க? அங்கிருந்த பேத பாதகர்கள் பரிசேயெல்லாம் அதை பார்த்த பொழுது அதுக்கு அவர்களுக்கு ஒரே பொறாமை, எரிச்சல் வந்தது. சொன்னாங்க, இப்படிலாம் சத்தம் போடுகிறார்களே, நீர் அதட்டும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார், நான் இவர்களை அதற்றினா கற்கள் அவரை என்னை தேவனை துதிக்கும் என்று சொல்லி சொல்வதாக பார்க்குறோம். குழந்தைகள்லாம், பிள்ளைகள்லாம் அவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். பாலகர்களாம் துதிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மோசனான்னு துதித்து கொண்டிருந்தார்கள். தேவனை சத்தியத்தை அறியாத மக்கள் அவரை துதித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு நாளும் தள்ளிவிடவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் ஜனங்களை செய்தாங்க, நிறுத்தும் என்று சொல்லக்கூடிய நிலையில் காணப்பட்ட பொழுதுதான் அவர்கள் என்ன சொன்னார்? ஆண்டவர் அவர்களை பார்த்து, இவர்கள் கூப்பிடாவிட்டால் கற்கள் தேவனை கூப்பிடும் என்று 19ஆம் அதிகாரம் லூக்காது சுவிசேஷம் 40ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். If these do not praise, the stones will praise. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு துதிப்பது அத்தனை கனமாய் அவர் எடுத்துக்கொண்டிருப்பார் என்றார். சாதாரண மக்கள், ரட்சிப்பு அறியாத மக்கள் அதை அவர்கள் நன்றி ஸ்தோத்திரம், ரட்சகர் வந்திருக்கிறார் சொல்லி அவரை போற்றி துதித்து பாடியிருப்பார்கள் என்றார். நீங்களும் நானும் இயேசு ரத்தால் கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றிருக்கும் நாம் எப்படி இருக்கணும்? எவ்வளவா அவரை ஸ்தோத்தரிக்கணும், எவ்வளவா அவரை துதிக்கணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சர்வத்தையும் அவர் சிருஷ்டித்தார், அவருக்கென்று சிருஷ்டித்தார், அவர் நாம் மகிமைக்கென்று சிருஷ்டித்தார் என்று. பிரியமான கல்லுகளுக்கு கூட அந்த அர்த்தம் தெரிஞ்சது. The stones knew the creator. The stones knew that they were created to glorify God. தேவன் அவரை கனப்படுத்தும்படிக்காக கற்களுக்கு கூட அவர்களுக்கு அந்த அர்த்தம் புரிந்தது. ஆனால் நமக்கோ அது தெரியாமல் இருக்குது. இந்த நாட்களில் God has chosen us to glorify His name. He has chosen us for Him. அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் கடைசி சொல்லு, Thou art worthy, O Lord, to receive all glory. Thou art worthy, for all things were created, and for thy glory were they created. Thou art worthy என்று எழுதப்பட்டது. நீர் உமக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. காரணம் எல்லாமே உமக்கென்று உருவாக நீராய அவர்களை சிருஷ்டித்தீர், உமக்கென்றே சிருஷ்டித்தீர், நாம் மகிமைக்கென்று சிருஷ்டித்தீர் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, we have been created to glorify His name. We are His creation. அதை நம்புகிறோமா?
அது விசுவாசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை கனப்படுத்தணும். காரணம் என்ன தெரியுமா? நாம் உருவாக்கப்பட்டிருக்குது, அவராலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாளில் அந்த ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் தான், ரட்சிப்பறியாத ஜனங்கள். ஐயோ, ராஜா வந்து விட்டாரே என்று சொல்லி அவர்கள் துதித்தார்கள். இந்த நாளிலும் நாமும் கூட ரட்சிக்கப்பட்ட நாம் எவ்வளவா அவரை ஸ்தோத்திரிக்கலாம். தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குடும்பத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தனி ஜபத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வேலைக்கு போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருக்குமோ அவருக்கு நன்றி செலுத்துவோம். பிகாஸ் யூ ஹவ் பீன் கிரியேட்டட் ஃபார் ஹிம், யூ பிலாங் டு ஹிம். ஆகவே அந்த நம்பிக்கையோட, ஆண்டவரே நான் உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்டேன்ப்பா, உமக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டேன்ப்பா, நாமக்கென்று மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம்மா. இங்கே குழந்தைகள் பாடும்பொழுது அவர்கள் அதத்தினப்படுது. ஆண்டவர் என்ன சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் இருக்கும் ஒரு வசனத்தை அவர் அங்கே அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். 8ஆம் அதிகாரம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பாலகன் வாயிலிருந்து நான் பலத்தை ஏற்படுத்தினேன், பாலகன் வாயிலிருந்து நான் பலத்தை ஏற்படுத்தினேன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று இங்கே சொல்லும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்குது? பாலகன் வாயிலிருந்து துதியை ஏற்படுத்தினேனே, உங்களுக்கு தெரியாதா? எழுதப்பட்டிருக்குது என்று தெரியாதான்னு சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து கேட்டார். பிரியமானவர்களே, பாலகன் வாயிலிருந்து பலன், இங்கே வந்து பாலகன் வாயிலிருந்து துதி. வாட் இஸ் பிரேஸ்? Praise is strength. It's strength from the Almighty God. The more we praise Him, the more strength we'll receive. அநேக தடவை சோர்ந்து போய் உடைந்து போய் மனம் தளர்ந்து ஜெபிக்கவே முடியல சாமி, ஒரு பிரச்சனத்தை உணரவே முடியல சாமி என்று சொல்லி பல விதத்திலும் கவலையினால் நிறைந்திருக்கும் போது ஒன்றை நாம் செய்ய கற்றுக்கொள்வோம், அவரை துதிக்க ஆரம்பிப்போம். சாமி, உம்மாலே நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், உமக்கென்று தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உன்னை சிருஷ்டி சுவாமி, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் என் சிருஷ்டிகராயிருக்கபடியினால ஸ்தோத்திரம். என்னை நீ முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்வீர், காரணம் நீர் என்னை சிருஷ்டித்திருக்கிறீர். Therefore you will take entire responsibility on my life. Everything will be taken care of by thee, because I have been chosen, I have been created by you, Lord. அந்த எண்ணம் நமக்கு இருக்குமானால் துதிக்கத்தை நிறுத்தவே மாட்டோம். அது பலன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்குது. அது மாற்றம் இல்லையா? அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன போட்டிருக்குது? பொல்லாத சத்துருக்களை, நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளும் ஒரு வழியாக அது இருக்கிறது. When you praise God, on one hand you will receive strength from Him. When you're weak and broken and crushed, you'll be encouraged and strengthened when you begin to praise Him. On the other hand, you'll overcome your enemies. உங்களுடைய சத்துக்களை மேற்கொள்ளுங்க. பொல்லாத பிசாசு மிரட்டி கொண்டு, பொல்லாத எண்ணங்களை கொடுத்து கொண்டு, உங்களை சோர்வடித்து கொண்டு, உங்களை அன்னெசரியா உங்களை பாவத்தின் எண்ணங்களை கொடுத்து உங்களை சோர்வடையும்படிக்கு எப்போதும் பாவ உணர்ச்சி, நாம் செய்த பழைய பாவங்களை ஞாபகப்படுத்தி நம்மை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையே நம்ம விட்டு நீங்கி போகும். பெரியமானவர்களே, we will overcome the devil, the lie of the devil. There will not be any condemnation. The Bible says there is no more condemnation to that which are in Christ Jesus, who walk not after the flesh but of the Spirit. ஆம், கர்த்தரை பின்பற்றும் பிள்ளைகளுக்கு தவறான நாம் பாவ உணர்வு வருவதே கிடையாது. காரணம், நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வகைகள் எல்லாவற்றையும் கழிவிருக்கிறது. ஆகவே பொல்லாத பிசாசுகளெல்லாம் ஞாபகப்படுத்தி, ஐயோ அதனால் தான் நாம் கஷ்டப்படுகிறோமோ, அதனால் தான் கஷ்டப்படுகிறோமோ, இந்த தவறை செய்ததுனால் தான் கஷ்டப்படுவோமோ என்ற பழைய எண்ணங்கள்லாம் கொண்டு வரும்பொழுது நாம் என்ன சொல்லணும்? இல்லை இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விடுதலை பெற்றவனாக இருக்கிறேன். There is no more condemnation. I cannot be condemned because He has taken away all my condemnation. எல்லாவற்றையும் அவர் எடுத்து விட்டார் என் பாவத்தெல்லாம் சொல்லி அவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை நம்ம உள்ளத்தில் உண்டாகும். தேவனோடு நன்றாக உறவு, ஒரு ஃபெலோஷிப் உண்டாகும். அவரை துதித்து கொண்டே இருப்போம் என்றார் கர்த்தர் நமக்கு பொல்லாத பிசாஸ் கையிலிருந்து, பொல்லாத மக்கள் கையிலிருந்து நம்மை விடுவிப்பார். அதுதான் நமக்கு வழி. We have to praise Him. வேற என்ன நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு பாருங்க. வேதம் சொல்லு, இவர்களே நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன், இவர்களை என் துதியை சொல்லி வருவார்கள். I have called them, I have made them, I have created them to show forth my praise என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை உருவாக்குனது காரணம் என்ன? நம்ம ரட்சித்ததுக்கு காரணம் என்ன? அவர் துதியை சொல்ல வரணும், துதிக்கொண்டே இருக்கணும். இதை செய்து கொண்டே இருப்போம் என்றார் பெரியமான வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மாறும். எல்லா விதமான பயமும் நம்ம விட்டு நீங்கி போவோம். தைரியமாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
இந்த நாளில் இதுதான் ஒரு முக்கியமான சத்தியம். விசேஷமாக இந்த நாளில் சூழ்நிலை நிமித்தம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? வி வில் பிரேஸ். நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீ சர்வ வல்லவரப்பா, நீ மகிமை நிறைந்தவரப்பா, ஆண்டவரே நீ எல்லாவற்றுக்கும் மேலாய் மகிமை நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர், எங்களெல்லாம் தீங்கிலிருந்து விலக்கி காக்க வல்லவரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் துதிக்க செய்வோம். வீட்டில் துதிப்போம். பலவிதமான எண்ணங்கள் வரும் பொழுது கவலைப்படாதீங்க. தேவனை கைவிட போறதில்லை. அவர் சொல்லிக்கா, நான் உன்ட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5 வாசித்து பாருங்க. அது எப்போதும் அந்த வாக்குத்தத்தை மறக்காம வாசித்து பாருங்க. எதை குறித்தும் கவலைப்படாதிருங்க. கர்த்தர் கொடுத்துக்கும் காரியத்தில் நீங்கள் திருப்தியா இருந்து அவரை நாம் நம்பிக்கையோடு இருப்போம் என்றால், அவர் சொல்றார், விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. Let your conversation be filled with covetousness. Be content with such things as ye have. For you said, I will never leave thee nor forsake thee. Do not be covetous. அதிலே யோசிக்காதீங்க. கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதத்துக்காக, கொடுத்திருக்கும் உணவுக்காக, உடைக்காக, பாதுகாப்புக்காக, கூரைக்காக நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே. அப்போ சொல்கிறான், நான் விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அதுதான் வாக்கு தத்தம். ஆகவே நாம் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகிறதில்லை. ஆகவே ஒன்று செய்வோம், சுவாமி இடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The more the church prays, the more the deliverance will be. இந்த இடத்துல அதுதான் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்வதை பார்க்குறோம். தேவனை அறியாத மக்கள் செய்ததை அவர் அதிகமாய் கனப்படுத்தி அதிலிருந்து ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்றார். இன்றைக்கு நாம் கர்த்தர் அறிந்த மக்கள் எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. அவரை துதிப்போமா? தினதோறும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனம் சொல்லுகிறது, 100 வருஷத்துக்கு முன்பாக அவர் தீர்க்கதரிசனமாய் உரைத்த வார்த்தை நிறைவேறும்படிக்காக கழுதையை கொண்டு வாங்க, அது ஏறி உட்காரணும்னு சொல்லி இயேசு சுவாமி பவனம் வந்தாருன்ட்டு. நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள், எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியம்லாம் தற்செயலாக நடக்கிறது இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி தீர்மானத்தில் தான் it happens. All things that happen in our life is according to his plan and purpose, dear brothers and sisters. Do not think it happens by accident. இன்றைக்கு நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு தற்செயலாக உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்களா? இல்லை. He had planned it several years ago. உலக தோற்றுக்கு முன்பே, நீங்கள் பிறப்பதுக்கு முன்பாகவே தேவன் இந்த நாளிலே கொடுத்தொள்ள நாயதை துதிப்படிக்கு கொடுத்த நாளை கொண்டாடும்படிக்கு என் ஜனங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அவர் திட்டோட்டம் அறிந்தவராய்தான் நமக்கு இதை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த நாளை. ஆகவே ஏதோ தற்செயலான வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. Bible says we have been chosen before the foundation of the world. உலகம் தோற்றும் முன்பே அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, you have been chosen before the foundation of the world. Think of it, my dear brothers and sisters. It's a supernatural mystery that God revealed to this Saint Paul. பவுல் அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்த அந்த வெளிப்பாடு எப்படிப்பட்ட வெளிப்பாடு பாருங்க. நாம் எல்லாரும் உலகம் தோற்றும் முன்பே நம்மை கர்த்தர் தேர்ந்து கொண்டார். தாயும் தாப்புன்னு அறியாத முல்லை, நம் தாயும் தாப்புன்னு அறியவில்லை, தாயும் தாப்புன்னு நம்ம அறியவில்லை, நம் பெற்றோர் முன்னோர் நம்மை அறியவில்லை, யாருமே அறியவில்லை. ஆனால் தேவன் நம்மை அறிந்து இருந்தார். ஆகவே தான் இன்றைக்கு நம் ஆலயத்தில் அவர் ரத்தால் கழுவப்பட்டவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரே பொறுத்தும் கவலை பண்ண வேண்டாம். அவருக்கு ஸ்தோத்திரமாட்டம் செலுத்துவோம், அவர் நன்றி மாட்டம் செலுத்துவோம். நித்திய ஜீவனை இந்த உலகத்தை தானே பெற்று அனுபவிக்க சகலவித ஆஸ்வாத்தாலும் நிரப்ப அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். He wants to bless you in this world. Right here in this world you will have all the blessings for you, your family, your children and everything. At the same time, eternal life, நித்திய ஜீவன். Life and godliness was purchased on the cross of Calvary. All things that pertain unto life and godliness. பேதுரு எழுதும்போது சொல்றார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலகப்பரமான வாழ்க்கைக்கும் எல்லா தேவையான அத்தனையும் அவர் சிலுவையில் நமக்காக சம்பாதித்து விட்டார். ஆகவே எதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்மை கர்த்தர் நடத்துவார், கைவிடவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் அப்படியே நடக்கும். பாருங்கள், வேதத்தில் எழுதப்பட்ட அந்த சம்பவம் அப்படியே 100 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. பாருங்கள், இந்த வேத வசனம் உண்மையான வசனம். இதை வாசிப்போம். இதில் கொடுக்கப்படும் தீர்க்கதரிசனங்களை எல்லாம் வாசிப்போம். இதில் கொடுத்துருக்கும் வாக்கத்தை தான் நமக்கென்று எடுத்துக்கொள்வோம். அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே கவலைப்படவே வேண்டாம். அப்படியா இவர் தூத்துக்கொண்டே போக முடியுதான். வேதம் சொல்லுகிறது, தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தார்கள். அப்பொழுது தேவாதி தேவன் உள்ள மாறி போகிறது. பாருங்கள், அந்த ஆலயத்தில் என்ன செய்தாங்க? ஜனங்க வாங்கிறதும் விற்பதும், புறாக்களை விற்பதும், பணத்தை மாற்றுவதும், பலவிதமான பிஸ்னஸ் நடந்து கொண்டிருந்த இடம் அது. கர்த்தருடைய ஆலயம். அவர் சொல்கிறார், அவங்களை எல்லாரையும் விரட்டி அடிக்கிறார். அங்கே இருக்க எல்லா மக்களையும் துரத்தி போடுகிறார்.
அந்த இடத்த சுத்தமாக்கிட்டேன். என் வீடு ஜெப வீடு என்ன உடம்பு எல்லாருக்கும் ஜெப வீடும் என்னப்படும். அதை கள்ளக்குகளாய் மாற்றினீர்களே என்று சொல்வதாக பார்க்குறோம். பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு நல்ல பாடம். ஆளுக்கு வரும்பொழுது எப்படி வருகிறோம்? ஏதோ தானும் வருகிறோமா? சிரிச்சு கொண்டு பேசிக்கொண்டு வருகிறோமா? வரும்போது பயபக்தியோடு வருவோம். இட்ஸ் அ பிளேஸ் வேர் த ஹோலி காட் டுவெல்ஸ். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர் ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தர் அவர் ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். இது அவருடைய பாதப்படி, சிங்காசனம் இருக்கக்கூடிய இடம். 6ஆம் அதிகாரம் ஏசியா தீர்க்கதரிசியில் பார்க்க, ஆலயத்தில் நுழைந்த பொழுது அவர் சிங்காசனம் இருப்பதை நான் கண்டேன் என்று ஏசியா தீர்க்கதரிசி சொல்வதாக பார்க்கிறோம். God is seated here. We must come with reverence, with all thankfulness, with a grateful heart. Thank you Lord for bringing to the church. சபையில அவர் கிருபையினால நாம் பிரவேசிக்கிறோம் என்பதை எண்ணி நாம் நன்றியத்தோடு வருவோம் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அதை அனுசரிப்பார். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆலயத்தில் சுத்திகரித்த பிறகு, அங்கே அந்த இடத்தை சுத்தமாக்கின பிறகு இன்னொரு காரியத்தை செய்தாரா. ஒரு பக்கம் அவருக்கு ஒரு தெய்வீக கோபம், ஒரு ரைச்சஸ் ஆங்கர், ஒரு நீதிய உள்ளத்தில் புறப்பட்டு வந்தது. The zeal of my house has eaten me சொல்கிறார். இந்த ஆலயத்தினுடைய வைராக்கியம் என்னை சாப்பிட்டது என்று சொல்வதாக பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவர் வைராக்கியம் கொண்டார் பாருங்க ஆலயத்தை குறித்து. ஆகவே இந்த நாளிலே சபையில் அதுதான் நடக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பயபக்தியோடு வருவோம். பிள்ளைகளை பத்திரமா உட்கார வைப்போம். அவளை இங்கே அங்கே ஓட விடக்கூடாது. பாடும்பொழுது ஒழுங்காக கவனித்து பாடுவோம். அதோ தானே படுத்து கொண்டு இல்லை, மொபைலை நோண்டி கொண்டு இல்லை. பிரசங்கம் கேட்கும்போது மொபைலை பார்த்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. We have to be very careful in the temple of God. You are seated in the presence of the Almighty God. வேதம் சொல்லுகிறது, அவர் அதெல்லாம் பார்த்து அவர் எரிச்சல் அடைந்தார் என்று. அதை சுத்திகரித்த பிறகு ஒரு பக்கம் அவருக்கு தெய்வீக ஒரு வைராக்கியம், மறுபக்கம் வேதம் சொல்லுகிறது அவர்கள் சப்பானிகளும் குருடர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். அவரை மனதுருகி வேதம் சொல்ல அவர்களை சுகமாக்கினார், அவளை குணமாக்கினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அன்பு நிறைந்த தேவன். ஆழத்தில் தான் நமக்கு ஆறுதல் உண்டு, ஆற்றில் தான் நமக்கு விடுதலை உண்டு. எல்லா விதமான கஷ்டத்திலும் பாடுகளோடு நாம் வரலாம், விசுவாசத்தோடு வரலாம். தேவாதி தேவன் நம்ம மேல் மனதுருவராக இந்த இடத்துல இருக்கிறார். ஆலயத்தில் அந்த நேரத்தில் எல்லாரையும் விரட்டி விட்டு வராக்கியம் கொண்டவராக இருந்த பொழுது கூட மறுபக்கம் துயரத்தில் வாழ்ந்த மக்களை கண்டு அவர் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறார். அவளை சுகமாக்கி சந்தோஷமாக அனுப்பினார். இந்த நாளிலும் ஆலயத்தில் வந்திருக்கிறோம். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. பல பிரச்சனையோடு வரலாம், பல கலக்கத்தோடு வரலாம், என்ன நடக்குமோன்னு யோசித்து கொண்டு வரலாம். ஆனால் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்று தான், தாழ்மையோடு நாம் வருவோம். ஆலயத்துக்கு தாழ்மையோடு வருவோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. ராஜாதி ராஜன் எப்படி வந்தார்? ஒரு கழுதையின் மேலே தாழ்மை உள்ளவராய் வந்தார். வேதம் சொல்வது, மரணம் பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். ஆகவே தேவன் அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்தை காட்டிலும் அவருடைய நாமத்தில் மகிமை கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். God gave him a name which is above every name. At the name of Jesus every knee shall bow என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா முழங்காலும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அவரை உயர்த்தினார். காரணம் ஏன் அது செய்தார்? தன்னை தாழ்த்தினார். ஆண்டவர் நமத்தில் எதிர்பார்க்கலாம் ஒன்று தான், தாழ்மை. வேறு எதுவுமே பார்க்கல. பிரியமானவர்களே, நீ பாவியாக இருக்கலாம், பல பலவீனம் இருந்தவனாக இருக்கலாம், பல குறைகள் இருந்தவனாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அதெல்லாம் மாற்ற அவர் வல்லவரே இருக்கிறார். நம்மை தாழ்த்தி வந்து, சுவாமி நீ தான் எனக்கு ஆண்டவரேன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து அவர் பாதத்தில் ஜெபம் பண்ணுவோம். பயபக்தியோடு வருவான், பரிசுத்தத்தோடு வருவான், ஜெபத்தோடு வருவோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார், மனம் இறங்கி நாம் தேவையை சந்தித்து அனுப்புவார். ஆகவே இந்த சம்பவம் நமக்கு அருமையான ஒரு வேதத்தில் இந்த குருத்தோலை நாயர் குறித்து தியானிப்பதை யோசிக்கும் பொழுது, அந்த சம்பவம்லாம் நடத்துறது பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் இன்றைக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரும் சம்பவமாக இருக்கிறது. டு நாட் வரி, ட்ரஸ்ட் இன் ஹிம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் அவனை விடுவிப்பார். யோசித்து பாருங்கள், இந்த கோவிட் டைமில் எப்படி இருந்தது, எந்த மோசமான நிலையில் இருந்தது, என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த தேசத்தில் கர்த்தர் நம்ம உயிரோடு வைத்து சந்தோஷமாக வைத்து இந்த தேசம் நமக்கு எத்தனை விதத்தில் உதவி செய்தது. அதெல்லாம் நினைத்து பிரியமானவர்களே அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். We'll pray for the Emiratis, we'll pray for our UAE, we'll pray for our rulers, we pray for all these people who have kept us so comfortably without fear in this country. அதற்காக ஜெபம் பண்ணுவோம்.
சபை அதுக்கு தான் இங்கே இருக்கிறது. டுடே த சர்ச் இஸ் ஹியர் இன் திஸ் கண்ட்ரி பிகாஸ் we are praying all the time for this country. Therefore God is blessing it. மீண்டும் ஆசீர்வதிப்பார், ஒரு தீங்கும் வராதபடி செய்வார். ஆண்டவரத்தில் நான் ஜெபம் பண்ணுவோம். சுவாமி, இவ்வளோ செய்ய நீ வல்லவராக இருக்கிறீரப்பா, எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீ, இந்த தேசத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கே, அவர்கள் குடும்பங்களெல்லாம் பாதுகாக்க வல்லவராக. இங்கே நடக்கிற பிஸ்னஸ் எத்தனையோ இருக்குதப்பா, எத்தனையோ ஸ்கூல்ஸ், எத்தனையோ காலேஜஸ், எத்தனையோ ஆண்டவரே ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, டூரிசம், லாஜிஸ்டிக்ஸ், எத்தனை காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, இந்த தேசத்தில் இருக்குது. அவையெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கும்படிக்காக அவருக்கு தெரியும். அதெல்லாம் பாதுகாக்கணும் தெரியும். காரணம் எல்லா இடத்துலையும் அவர் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர் ரத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆகவே நாம் ஒரு சாட்சியாக இருப்போம் என்றால் கட்டாயமாக நம்ம எல்லா விதத்திலும் விடுதலை கொடுத்து ஒரு உலகத்துக்கு ஒரு பெரிய சேமத்தை கொண்டு வருவார் பிரியமானவர்களே. ஆகவே ஒன்று சேமனை தாழ்த்துவோம். ஆண்டில் ஒருவன் நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த நாள் இந்த குருத்தோல நாய், இந்த குருத்தல் ஆராதை நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாட்டி கொடுப்பார். இன்றைக்கு கூட ஆண்டவராக இயேசு மத்தியில் இருக்கிறான். எல்லாம் எழுந்து நிற்போமா? இஸ் ரைட் ஹியர் நம் மிட்ஸ், இஸ் ரைட் இன் அவர் மிட்ஸ். நம் மத்தியில் இருக்கிறார், உயிருள்ளவராக இருக்கிறார். அந்த நாட்களில் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகவே இல்லை. சிலுவைக்கு போர்க்கு முன்பாக இதெல்லாம் நடந்தது. இந்த நாள் நமக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டாரே. ஆகவே அவர் வெற்றி சிறந்தவராக, வெற்றி வேந்தரா இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் நமக்கு இருக்கிறார். ஆகவே அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுப்போமா, அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போமா. நம்ம விட்டு விலகவே மாட்டார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்கழித்த ஆசிகளை எண்ணிப்பா, 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 எண்ணிப்பா. அவர் ஆசிகளை எண்ணிப்பா. காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. இஸ்ரவேலுக்கு வாக்கின்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்கின்படி, ஆமென், ஹல்லேலூயா. இப்போதவிற்கு மூலமாய்வதென்று பின்னோம் இறங்கவில்லையோ? வில்லையோ, வில்லையோ, வில்லையோ. மனஸ்தாபம் கொல்லையோ, மனஸ்தாபம் கொல்லவில்லையோ? காப்பா. Amen. Yes, Lord. நீ காக்க வல்லவர். Thank you, Jesus. எங்களை காக்க வல்லவர், எங்களை காக்க வல்லவர். ஹல்லேலூயா. கலங்காதே மனமே, காத்திடுவார். நம்மை காக்க அவர் எப்பொழுதும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் உகந்தும் இல்லை, தூங்குதும் இல்லை. நாம் படுத்து நல்லா தூங்குறோம், வெளியே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அவர் அதை விழித்திருந்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நாளும் நம் காலை தள்ளாட மாட்டார். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். என் வாழ்க்கையை நான் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார்.